குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. ஓகே Good evening. Good evening. Good evening. சரி, ஓகே ஓகே ஓகே. என்னென்றால் இப்ப நாங்க பார்க்க போறது வந்து 4ஆம் தவணையில மானிட புவியியலுக்குரியது. அங்கால உங்களுக்கு நீர் அதெல்லாம் சும்மா ஜென்ரலான விஷயங்கள் தான். நாங்க செகண்ட் பார்ட் எம்சிக்கு படிக்கும் போது நாளைக்கு உங்களுக்கு நான் அதுக்குரிய எம்சிக்கு தருவேன். நீருக்குரிய எம்சிக்கு உங்களுக்கு நாளைக்கு நான் அனுப்பிவிட்டு அதையும் விளங்கப்படுத்தி விடுவேன். நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. ரெண்டு நீருக்குரிய எம்சிக்கு நான் தருவேன் நாளைக்கு. என்னன்னு சொன்னா இப்ப குருநாகல்ல இருந்து வந்ததால தான் அதுக்கு எம்சிக்கு ரெடி பண்ணல. நான் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு நீருக்குரிய எம்சிக்கையும் விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? இந்த மானிட புவியியல்ல பிள்ளைகள் நீங்க எதை படிக்க போறீங்கன்னா 4ஆம் தவணைக்கு இதுல நீங்க எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இதுல நீங்க சுரங்க கைத்தொழிலையும் இலங்கையினுடைய கனிய வளங்களையும் படிச்சீங்கடா சரி. இதுல சரிதானே? இதுல சுரங்க கைத்தொழிலையும் இலங்கையினுடைய கனிய வளங்களையும் மட்டும் படிச்சீங்கடால் போதும். ஆனால் ஒரு விஷயம் உண்டு, நீங்க சுரங்க கைத்தொழில எம்சிக்குன்றதன் அடிப்படையில மட்டும் பாருங்க. சரிதானே? இதுல இருக்கிற சுரங்க கைத்தொழில எம்சிக்கு மட்டும் பாருங்க. ஆனால் இலங்கையினுடைய கனிய வளங்களை கொஞ்சம் டீப்பா நாங்க பார்க்க வேணும். ஏனென்றால் கனிய வளங்கள் 2022க்கு பிறகு இன்னும் கேட்கப்பட இல்லை. சரிதானே? ஒரே ஒரு ஆண்டுல மட்டும்தான் இலங்கையினுடைய கனிய வளங்கள் தொடர்பாக வந்து வினாப்பகுதி வந்திருக்குது. சம்டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் அதுல இருந்து ஒரு பெரிய கேள்வி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதால நாங்க அதையும் ஒரு முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். ஆனா மிகவும் இலகுவான பகுதி தான். நீங்க பெரிய கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் அதுல எதுவும் இல்லை. சும்மா படிச்சாலே சிம்பிளா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் அந்த கனிய வளங்கள் இருக்குது. ஆனால் கேள்வி எப்படி வரும், நாங்க அதுக்கு எப்படி விடை எழுத வேணும் என்ற மெதட் தான் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப நாங்க முதலாவது அத்தியாயம் பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்க கைத்தொழில். சரி, சுரங்க கைத்தொழில் என்றால் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிலத்துக்கு உட்பகுதியில இருக்கின்ற கனிமங்களை வந்து அகழ்ந்தெடுக்கிற செயல்முறையைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் சுரங்க கைத்தொழில் என்று சொல்லி சொல்லுவோம். இங்க என்னன்னு சொல்லுவோம்? சுரங்க கைத்தொழில் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப நிலத்துக்கு உட்பகுதியில இருக்கிற கனிமங்களை அகழ்ந்தெடுக்கிற செயல்முறைகளை தான் நாங்க இங்க சுரங்கம் என்று சொல்லி சொல்லுவோம். யோசிச்சு பாருங்களேன், சுரங்கம்ன்றது என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நிலத்தை துளையிடுறது, அதுக்குத்தான் நாங்க இங்க ஒரு மறுபெயர்ல சுரங்கம் என்று சொல்லி சொல்றோம். அப்ப நிலத்தை தோண்டி அதுக்குள்ள இருக்கின்ற கனிய வளங்களை வந்து அகழ்ந்தெடுக்கிற செயல்முறைகளை தான் இங்க நாங்க என்னென்று சொல்றோம் என்றால் சுரங்க கைத்தொழில் என்று சொல்லி சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், நாங்க புவிய ஆழமா தோண்டி மட்டும்தானா நாங்க சுரங்கங்கள்ல இருந்து கனிமங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி கேட்டால் இல்ல. சில டைம்ல நீங்க மேற்பரப்பில் இருக்கிற சில விடயங்களை வந்து அகழ்ந்தாலே, அதாவது ஆழமா தோண்டாம புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற சில விடயங்களை அகழும் போதும் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அதிகளவான கனிய வளங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். அதைத்தான் நான் இங்க என்ன செய்ய போறோம் என்றால் விளக்கமா படிக்க போறோம். இங்க எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சுரங்க கைத்தொழில வந்து பாத்தீங்கன்னா இது மூன்றும் கேட்டுட்டாங்க. சரிதானே? இந்த 3 பகுதிகளும் என்ன செஞ்சுட்டாங்க என்றால் ஒவ்வொரு ஆண்டுகளும் கேட்டுட்டாங்க. 2024ஆம் ஆண்டாக்களுக்கு வந்தது நிலக்கரி தான். ஆனால் ஒரு விஷயம், இந்த மானிட புவியியலை பொறுத்த வரைக்கும் அட்டவணைக்கு விடை எழுதுறது தான் கெட்டிக்காரத்தனம் இல்லையா? ஒரு அட்டவணைக்கு நாங்க இப்படி விடை எழுதுறோம் என்றதுல தான் எங்கட புள்ளிகள் வந்து தங்கி இருக்குது. அடுத்த இன்னொரு விஷயம் உண்டு, பேப்பர் மார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில ஆசிரியர்கள் சொன்னதன் கருத்தின் அடிப்படையில 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு வருடமும் இல்லாத வகையில ஏத்திர சித்திகள் அதிகமாக வந்திருக்குதாம். சரிதானே? ஒரு வருடமும் இல்லாத வகையில சில சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மார்க்கிங் திருத்தினடங்கள்ல அதிகளவான ஏத்திர சித்திகளை பிள்ளைகள் எடுத்திருக்குது. சரிதானே? அப்ப அதால இப்ப உதாரணம் சொல்லுங்களேன், இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய பேப்பர் மார்க்கிங்ல வந்து திருத்தப்பட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகளவான பிள்ளைகள் ஏத்திர சித்திகளை எடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள கையில இப்ப எல்லாமே இலகுவான முறைகள்ல கிடைக்கக்கூடியதாக வந்து இருக்குது. சரிதானே? அப்ப அதை எந்த இடத்துக்குரியதுன்னு சொல்ற யாருக்குமே தெரியாது. ஆனா அதிகளவான பிள்ளைகள் ஏத்திர சித்திகள் எடுத்திருக்கிறாங்க புவியியலை பொறுத்த வரைக்கும். சரிதானே? ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 92 ஒரு பிள்ளை ஒரு ஆள் எடுத்திருக்கிறான். 92 ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து வந்திருக்குது. அப்ப மிக இலகுவான ஒரு பகுதியாக வடிவா இங்க கிடக்கிற விஷயங்களை வடிவா படிச்சீங்கன்னாலே சிம்பிளா எங்களால என்ன செய்யலாம், புள்ளிகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? சரி, முதலாவது பாருங்க அறிமுக பகுதி. பாருங்க, உலகின் கைத்தொழில்களை உற்பத்தி செயல்முறையின் அடிப்படையில் இரு பிரதான பிரிவுகளாக பிரிக்கலாம். நாங்க இந்த கைத்தொழில்களை இரு பிரதான பிரிவின் கீழே வந்து வகுத்து சொல்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுரங்க கைத்தொழில், இன்னொன்று உற்பத்தி கைத்தொழில். நாங்க இதுக்கு அடுத்ததாக உற்பத்தி கைத்தொழில் பார்ப்போம். சுரங்க கைத்தொழில் என்றால் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோன்றுறது. இப்ப நாங்க மொழிநடையில சொல்றோம் என்று சொன்னால் ஒரு அகழ்ன்றது, ஒரு தோண்டி எடுக்கிறதன் மூலம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் வந்து சுரங்க கைத்தொழில். எங்க பேச்சு மொழி நடையில உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்றேன்னு சொன்னால் இப்ப நிலத்தை தோண்டி அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து நாங்க ஒரு கைத்தொழில் செய்தோம்னு சொன்னால் அது வந்து சுரங்க கைத்தொழில்.
ஒரு பொருளை நாங்க வந்து உற்பத்தி செய்தோம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து உற்பத்தி கைத்தொழில் என்று சொல்லி சொல்லுவோம். சிலர் என்ன செய்யறாங்க என்றால் இந்த சுரங்கங்கள்ல இருந்து எடுத்துத்தான் உற்பத்தி கைத்தொழிலை வந்து மேற்கொள்றாங்க. அப்ப இந்த சுரங்க கைத்தொழிலுக்கும் இந்த உற்பத்தி கைத்தொழிலுக்கும் நிறைய தொடர்புகளும் இருக்குது. அதுல நாங்க ஒவ்வொன்று ஒன்றா பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க, முதலாவது உற்பத்தி கைத்தொழில் மற்றும் சுரங்க கைத்தொழில்கள் என்பனவே அவையாகும். எங்களுக்கு தெரியும் 2 பிரதான கைத்தொழில்கள் இருக்குது. ஒன்று உற்பத்தி கைத்தொழில், அடுத்தது வந்து சுரங்க கைத்தொழில் என்ற 2 பிரதான கைத்தொழில் வகைகள் எங்களுக்கு வந்து இருக்குது. உற்பத்தி கைத்தொழில் என்பது மூலப்பொருட்களை ஏனைய உற்பத்தி காரணிகளினை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்யும் செயல்முறைகள் ஆகும். அப்ப உற்பத்தி கைத்தொழில் என்றது ஒரு மூலப்பொருளை பயன்படுத்தி ஒரு முடிவு பொருளை பெற்றுக்கொள்கின்ற செயல்முறைகளுக்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து உற்பத்தி கைத்தொழில் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமா எங்கட லைஃப் ஸ்டைல பார்ப்போமே, எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா கச்சான் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப கச்சான்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற விஷயங்களை பத்தி சொல்லி போட்டு நம்ம புவியலுக்குள்ள வருவோம். இப்ப கச்சானை நீங்க நோமலா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு மூலப்பொருள். அந்த கச்சானை வறுத்து பக்கெட் பண்ணி அதுல நீங்க லேபிள் அடிச்சு அதை கொண்டு கடையில கொடுத்து வித்தால் அது வந்து உற்பத்தியாக மாறும். அப்ப ஒரு மூலப்பொருளை நீங்க முடிவு பொருளாக மாத்துறது. இப்ப உதாரணமா சீனி எங்களுக்கு தெரியும், நாங்க சாப்பிடுற சீனிகள் எங்களுக்கு தெரியும் வந்து ஒரு உற்பத்தி கைத்தொழில் சார்ந்த விஷயங்கள். அப்ப கரும்புன்றது அங்க ஒரு மூலப்பொருளாக இருக்குது, எங்களுக்கு சீனி என்றது முடிவு பொருளாக வருகிறது. அப்ப இந்த மூலப்பொருளுக்கும் இந்த முடிவு பொருளுக்கும் இடையிலான தொடர்புகளை விளக்குறதாகத்தான் இந்த உற்பத்தி கைத்தொழில் இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க, மூலப்பொருளை கொண்டு ஒரு முடிவு பொருளை வந்து வெளியீடு செய்கின்ற ஒரு வகையான கைத்தொழிலுக்கு பேர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்றால் உற்பத்தி கைத்தொழில் என்று சொல்றோம். இப்ப உதாரணமா இரும்பு தாது எங்களுக்கு இரும்பாக வரும். இப்ப அதே மாதிரி கரும்பு எங்களுக்கு சீனியாக வரும். அப்படி எங்களுக்கு என்ன செய்ய சொன்னால் ஒரு மூலப்பொருள் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இன்னும் ஒரு முடிவு பொருளாக வருகின்ற செயல்முறைக்கு பேர் தான் நாங்க இங்க உற்பத்தி கைத்தொழில் என்று சொல்லி சொல்றோம். தொடர்ச்சியா பாருங்க, சுரங்க கைத்தொழில் என்பது புவியில் படிந்து காணப்படுகின்ற கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் செயல்முறைகள் ஆகும். அதன் அடிப்படையில் சுரங்க கைத்தொழில் ஒரு அகழ்வு கைத்தொழில் என்று சொல்லியும் இதை சொல்றாங்க. அதாவது எங்கட புவியில இருக்கின்ற கனிமங்களை நாங்க அகழ்ந்தெடுக்கிற செயல்முறைகளுக்கு பேர் தான் நாங்க சுரங்க கைத்தொழில் அல்லது அகழ்வு கைத்தொழில் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம் என்றால் அழைக்கிறோம். அப்ப எங்கட புவியில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கனிய வளங்கள் படிந்து போயிருக்குது. எல்லா இடங்கள்லையும் கனிய வளங்கள் இருக்குதா என்று சொல்லி கேட்டால் சில இடங்கள்ல சில கனிமங்கள் வந்து என்ன செய்யறால் பற்றாக்குறையாக இருக்குது. உதாரணமா எங்கட நாட்டுல தங்கம் இல்லை, ஆனால் தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தங்கங்கள் இருக்குது. அப்ப எல்லா இடங்கள்லையும் எல்லா கனிமங்களும் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் இருக்குது, ஆனா எங்கட நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் இல்லை. அப்ப சில இடங்கள்ல என்ன செய்தாங்கன்னு சொன்னால் கனிமங்கள் அதிகளமாக இருக்குது, சில இடங்கள்ல கனிமங்கள்ல பற்றாக்குறையாக இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் ஒரு அகழ்வு, அதாவது புவியின் மீட்பரப்பில் அதாவது புவியில இருக்கின்ற கனிமங்களை அகழ்ந்தெடுக்கிற செயல்முறைகளுக்கு பேர் தான் நாங்க என்னன்னு சொல்றோம் என்று சொன்னால் அகழ்வு கைத்தொழில் அல்லது சுரங்க கைத்தொழில் என்று சொல்றோம். மூலப்பொருளை முடிவு பொருளாக மாத்தணும் என்றால் அதை வந்து நாங்க சொல்லுவோம் வந்து உற்பத்தி கைத்தொழில் என்று சொல்றோம். பாருங்க, உற்பத்தி கைத்தொழிலினுடைய வகைகள், சுரங்க கைத்தொழிலினுடைய வகைகள். இந்த சுரங்க கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் 2 பிரதானமாக இங்க வகைப்படுத்துறாங்க. இங்க சுரங்க கைத்தொழிலை 2 பிரதான வகைகளாக வகைப்படுத்துறாங்க. ஒன்று மேற்பரப்பு அகழ்வு, அடுத்தது நிலக்கீழ் அகழ்வு. இப்ப மேற்பரப்பு அகழ்வு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து துளையிட மாட்டாங்க. இப்ப உதாரணமா ஒரு களி எடுக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வெட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த களியை வந்து பெற்றுக்கொள்வாங்க. சரிதானே? ஆனால் பெட்ரோலியம் சும்மா நோமலா தோண்டினா வராது, மிகவும் ஆழமான குழியை தோண்டி அந்த பெட்ரோலியம் எடுக்க வேணும். அப்ப சில கனிமங்கள் எங்கட புவியினுடைய மேற்பரப்பினை அண்டியதாக இருக்குது, சில கனிமங்கள் எங்களுக்கு நிலத்துக்கு அடிப்பகுதியில இருக்கிறதாகவும் இருக்குது. அப்ப இந்த 2 செயல்முறைகளையும் நாங்க என்ன செய்யப்போம் என்றால் அகழ்ந்து அதுல இருந்து அப்படி என்ன செய்ய போறோம் அதாவது அந்த புவியின் மேற்பரப்பிலிருந்து அப்படி எடுக்க போறோம். அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம் என்றால் இந்த சுரங்க கைத்தொழில். எங்களுக்கு தெரிய வேணும் சுரங்க கைத்தொழில் என்றது ஒரு முதலாம் வகை கைத்தொழில் வகைக்குள்ள வருகிறது. சரிதானே? சுரங்க கைத்தொழில் என்றது வந்து முதலாம் பொருளாதாரம், அதாவது முதலாம் வகை பொருளாதார நடவடிக்கைக்குள்ள நாங்க சுரங்க கைத்தொழில் என்றதை வந்து நாங்க உள்ளடக்கி சொல்றோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க நிலத்திலிருந்து ஒரு பொருளை அகழ்றது அல்லது நிலத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து முதலாம் வகை கைத்தொழில் என்று சொல்லி முதலாம் வகை பொருளாதாரம் என்று சொல்லி சொல்லுவோம். உதாரணமா சுரங்க மறுத்தல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல், காடு படுபொருள் சேர்த்தல், இப்ப கொள்ளி வெட்டுறது, தேன் எடுக்கிறது, இதுகள் எல்லாம் முதலாம் வகை பொருளாதார நடவடிக்கைகளுக்குள்ள வரும். 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில 2ஆம் 3ஆம் வகை பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்ன என்று சொல்லி எல்லாம் அந்த பேப்பர்ல போட்டிருந்தவங்க. அப்ப நீங்க பொருளாதார நடவடிக்கைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, நிலக்கு பாருங்க, புவியின் மேற்பரப்பு அகழ்வென்றது புவியின் மேற்பரப்பில் அல்லது அதற்கண்மையில் அல்லது பள்ளத்தாக்குகளில் படிந்துள்ள கனிமங்களினை பெற்றுக்கொள்ளுதல் ஆகும்.
உதாரணம் பரல்கள், களி, மணல், கருங்கல், நிலக்கரிகள். இதுகளெல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா மேற்பரப்பில் இருக்கின்ற ஒரு கனிமங்கள் அல்லது வந்து மேற்பரப்பில் இருக்கின்ற ஒரு வளங்கள் என்றதன் அடிப்படையில நாங்க இதுல இருக்கிற சொல்லுவோம். இதை இன்னொரு விதத்துல ஒரு மாகாண மட்ட பேப்பர்ல ஒண்ணுல போட்டிருந்தாங்க. பார்னாஃப்லான் அது விளங்கப்படுத்திட்டு உங்கள்ட்ட அவட்ட கேட்கிறேன். ஒரு மாகாண மட்ட பேப்பர்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு மாகாண மட்ட பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. எப்படி என்ன இந்த கேள்வியை மாற்றி பள்ளத்தாக்குகளில் படிந்துள்ள வளம் பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. பள்ளத்தாக்குகளில் படிந்துள்ள வளங்கள் பின்வருவனவற்றுள் எது? பாருங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்றது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நீங்க உடனே அது மேற்பரப்பு அகழ்வுகள் அகழ்வு கைத்தொழில தான் அவங்க அப்படி கேட்கிறாங்கன்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் விளங்கி எடுக்க வேணும். சரிதானே அஃப்லான்? கேளுங்க அஃப்லான், இதை கேட்க வந்தீங்க. நிலக்கரி வந்து புவியிடமே காணப்படும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நிலக்கரிகளை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய அமெரிக்காவில நிலக்கரி வயல் இருக்குது. ஐக்கிய அமெரிக்காவில நிலக்கரி வயல் இருக்குது. அப்ப அது கொஞ்சம் மேற்பரப்பை அண்டியதாக வந்திருக்கும். சில இடங்கள்ல குழி தோண்டி ஆழமான இடங்கள்ல எடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்க நிலக்கரியை 2 வகைக்குள்ளேயும் சொல்லுவோம். சரிதானே அஃப்லான்? இப்ப உதாரணமா அப்பலாச்சியன் மலைத்தொடர், அப்பலாச்சியன் மலைத்தொடர் நிலக்கரி வயல் இருக்கிற ஒரு இடம்தான் இந்த அப்பலாச்சியன் மலைத்தொடர். நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்பலாச்சியன் மலைத்தொடருக்கு பக்கத்துல அதிகளவான நிலக்கரி வயல்களை நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் கூடுதலாக வந்து காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே அஃப்லான்? அஃப்லான் ஓகே சார். அப்ப சில சில Okay, sir. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிலக்கரி மேற்பரப்பிலையும் இருக்கும், உட்பகுதியிலையும் இருக்கும் என்றதன் அடிப்படையில் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? ஓகே சார். நான் இதை காட்டுறேன், அந்த படத்தை காட்டுறேன். அஃப்லான் இதை பாருங்க. இதுல இந்த மேல இருக்கிற வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த பாருங்க, இந்த இதுல உள்ள அந்த லொரி எல்லாம் இருக்கிறது பாருங்க, இப்படித்தான் இருக்கும். அந்த இது அந்த இந்த இருக்கு, இப்படித்தான் இருக்கும். அஃப்லான் இருக்கிறீங்களா? சார். அந்த இப்படித்தான் இருக்கும் பாருங்க. இதே போல இருக்கும் அந்த நிலக்கரி வயல்கள். இதை வெட்டி வெட்டி எடுப்பாங்க. இது பாருங்க, இது வந்து ஆழமா தோண்டி இருக்கிறாங்களா? இல்ல இல்ல, சார். இதை வந்து மேற்பரப்பில் இருக்கிறத அப்படியே சுரண்டி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் சில பகுதிகள் இடங்கள்ல ஆழமான இடங்கள்ல இருக்கும். இங்க பாருங்க, இதுகள் வந்து சில இடங்கள்ல ஆழமான இடங்கள்ல இருக்கும், சில பகுதிகளில் மேற்பரப்புகள்ல இருக்கும். இதைத்தான் நாங்க இந்த அப்பலாச்சியன் மலைத்தொடர் குறிப்பாக நீங்க எடுக்கலாம் வந்து இந்த அப்பலாச்சியன் மலைத்தொடர். இந்த அப்பலாச்சியன் மலைத்தொடர்ல வந்து பாத்தீங்கன்றால் அதிகளவான நிலக்கரி வயல்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அப்ப நிலக்கரியை நாங்க என்ன செய்யலாம் என்றால் மேற்பரப்புக்கையும் சொல்லலாம், கீழ்பரப்புக்குள்ளையும் வச்சு கொண்டு சொல்லலாம். சரிதானே? சார் சொல்லுங்க. அப்ப அந்த பிரதேசம் வந்து தீயிற்கு ஆளாகும் தானே? இப்ப நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா வச்சிருப்பாங்க. இப்ப அதுக்குள்ள ஆக்கள் போகாம அதை அதை அந்த தீப்பற்ற இப்ப அது சொல்லலாம். அதை திடீரென்று என்ன செய்யலாம், ஒரு தீ வந்தால் அது பற்றக்கூடிய இடமாகவும் இருக்கலாம், மாறலாம். உதாரணமா சவுதி அரேபியாவில் எண்ணெய் எடுக்கிற இடங்கள்ல சின்ன தீப்பற்றும் என்றால் திடீரென்று எரிஞ்சு போயிடும். அது சொல்றதுக்கு இல்லை. இப்ப உதாரணமா இப்ப என்ன உதாரணமா நாங்க என்ன சொல்லலாம், இந்த பெட்ரோல் செட், இந்த பெட்ரோல் செட்ல எங்களுக்கு தெரியவனு சொல்லுவாங்க கையடக்க தொலைபேசி கொண்டு போக இயலாது இல்லையா? அதுல வச்சு பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ண இயலாது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி அதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படிலாம் இருந்தீங்கன்னா திடீர்னு தீப்பற்றி போயிடும். அதுல வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் அடிக்க கூடாது, அடித்தாண்டா டக்குன்னு தீப்பற்றும். அப்ப இதுகள் எல்லாம் அதுல தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே போலதான் அந்த இடங்கள்லையும் இந்த கனிய வளங்கள் தீப்பற்றக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில நடைமுறைகளை வந்து பின்பற்றுவாங்க. சரிதானே அஃப்லான்? ஓகே சார். ஓகே. அடுத்தது பாருங்க, நிலக்கீழ் அகழ்வு. பாருங்க, புவியின் உட்புற அகழ்வினூடாக கனிமங்களை வகண்டு பெற்றுக்கொள்றது. உதாரணம் இரும்பு தாது, நிலக்கரி, தங்கம், கனியெண்ணெய். சரிதான்? இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு கீழே இருக்கும். இதுல நீங்க நிலக்கரி என்றதை வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு உட்பகுதியிலையும் இருக்கும், நிலத்துக்கு மேற்பகுதியிலையும் இருக்கின்ற ஒரு வகை கனிமமாக வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரியாக வந்து இருக்கும். சரிதான்? நிலக்கரியை நீங்க ரெண்டுக்கும் பொதுவாக சொல்லிக்கொள்ள முடியும். சரி, இப்ப இதுல நாங்க எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம். பிரதானமாக ஒரு 3 விடயங்களை மட்டும்தான் நாங்க இங்க என்ன செய்ய போறோம்னா முக்கியத்துவப்படுத்தி பார்க்க போறோம். மற்றதுகள் இல்லாம நாங்க இங்க பெரும்பாலும் பார்க்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இந்த 3ஐ மட்டும் படிவா தெளிவா விளங்கி வச்சிருந்தீங்க என்றாலே போதும். சரிதானே? ஓகே.
முதலாவது பெட்ரோலியம். எங்களுக்கு 2023 ஆண்டு ஆக்களுக்கு வந்திருந்த வினாதான் இந்த பெட்ரோலிய கைத்தொழில். 2023 ஆண்டு ஆக்களுக்கு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலிய கைத்தொழில். 2021 ஆண்டு காலப்பகுதியில் வந்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரும்புத்தாது வந்திருந்தது. 2021 ஆண்டுல இரும்புத்தாது கேட்டிருந்தவங்க 2023 ஆண்டுல வந்து பெட்ரோலியம், 2024 நிலக்கரியும் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு உற்பத்தி கைத்தொழில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், உற்பத்தி கைத்தொழில் கனிமங்கள், இது ரெண்டையும் தான் நீங்க நல்ல வடிவா படிச்சுக்க வேணும். ஓம்பிள்ள நிலக்கீழ் அகழ்வும் தரைக்கீழ் அகழும் ரெண்டும் ஒன்றுதான். நிலம் தரை ஒத்த கருத்து சொல் தானே, அப்ப அது ரெண்டும் ஒன்றுதான். சரியா அஸ்னா? அஸ்னா சரி சார். ரெண்டும் ஒன்றுதான். நிலம் தரை என்று சொல்லி மறுபெயர்கள் தானே, ஒத்த கருத்து சொல். சரிதானே, அது ரெண்டும் ஒரே சொல்லுதான். நிலக்கீழ் அகழ்வு தரைக்கீழ் அகழ்வுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். முதலாவது பெட்ரோலியம். இதுக்கு இன்னொன்றுல சொல்லுவாங்க கனிய நெய் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. சரிதானே, பெட்ரோலியம் என்றுவாங்க அல்லது கனிய நெய் என்று சொல்லியும் சில எக்ஸாம் பேப்பர்கள்ல போடுறவங்க. ரெண்டும் ஒன்றுதான். சரிதானே, நீங்க பிறகு குழம்ப கூடாது. என்னடா கனிய எண்ணெய் கனிய நெய் நாங்க படிக்கவே இல்லையே, இங்க கனிய நெய் என்று கேள்வி வந்திருக்குது என்றது குழம்ப கூடாது. ரெண்டும் ஒரே பதம் தான். பெட்ரோலியம் என்று சில இடங்கள்ல கேட்பாங்க, சில இடங்கள்ல கனிய நெய் என்று சொல்லி கேட்பாங்க. ரெண்டும் ஒன்றுதான். சரி, நீங்க ஒரு விஷயத்தை வழியா பார்க்க வேணும். இந்த கனிய நெய்யும் பெட்ரோலியமும் பதம் வேற பதம். இப்ப கனிய நெய்ய என்ன செய்வாங்கன்னா தரம் பிரிப்பாங்க. எங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் தார் ஒயில் இப்படி என்று பிரிப்பாங்க, தரம் பிரிப்பாங்க. பிரிச்சுதான் எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த பீப்பாயில் என்ன செய்வாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஏற்றுமதி செய்வாங்க, தரம் பிரிப்பாங்க. அதுல ஒன்றுதான் இந்த பெட்ரோலியம். பெட்ரோலியத்திலேயும் நிறைய வகை இருக்குது. நாங்க இந்த ஒக்டன் 994 இருக்குது, அதே போல 97 இருக்குது. அப்படி நிறைய வகைகளும் இருக்குது. சூப்பர் பெட்ரோல் இருக்குது. இப்படி நிறைய பெட்ரோலும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பெட்ரோல்ல நிறைய வகைகள் இருக்குது. சரிதானே, இப்ப பெட்ரோல் என்றக்குள்ள நாங்க இங்க என்ன செய்ய போறோம், பொதுவான வகையில தான் நாங்க பார்க்க போறோம் பெட்ரோலை. சரி, இதுல பாருங்க முதலாவது அறிமுக பகுதியில் சொல்லியிருக்கேன். இது உலகில் பெருமளவு, நீங்க இப்ப பெட்ரோல் செட்டுக்கு போனீங்கன்னா பாருங்க, அதுல நோட் அந்த போட்ல அடிச்சிருப்பாங்க பெட்ரோல் 97, பெட்ரோல் 94, பெட்ரோல் சூப்பர் பெட்ரோல் என்று சொல்லி அடிச்சிருப்பாங்க. பெட்ரோல்ற வகைகளே இருக்குது, நிறைய வகை இருக்குது பெட்ரோல்ல. சரிதானே, பெட்ரோல் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அதன் அடிப்படையில் அதுல தரங்களும் வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்குது. பாருங்க, இது உலகில் பெருமளவு பயன்படுத்தப்படும் சக்தி மூலமாகும். எங்களுக்கு தெரியும் வாகனங்கள் இயக்குறதுல இருந்து ஒரு சக்தி மூலமாகவும் நாங்க என்ன செய்யறோம், இந்த பெட்ரோலியத்தான் கூட பயன்படுத்துறோம். பெட்ரோலிய படிவுகள் அடையல் பாறைகளுக்கு அண்மையில் அமைய பெற்றுள்ளன. நாங்கள் பெட்ரோலியம் எங்க பார்ப்போம் என்றால் இந்த அடையல் பாறைகள், இந்த தாவர விலங்கினங்கள் எல்லாம் முக்கிய கீழே போய் படிஞ்சு அது கனிய நெய்யாக மாற்றப்பட்டிருக்கிற செயல்முறை. அப்ப இது ஒரு அடையல் பாறைகளுக்கு அண்மையில தான் இந்த பெட்ரோலியம் என்ற தன்மை வந்து என்ன செய்யும் என்றால் அதிகமாக அமைய பெற்றிருக்கும். அகழ்வினூடாக பெற்றுக்கொள்ளும் மசகு எண்ணெய், அதை பாத்தீங்களா, இப்படிதான் கேட்பாங்க. சரியா, கனிய எண்ணெய், கனிய நெய், மசகு எண்ணெய், மசகு நெய், இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட கேள்விகள் மாத்தி 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 வச்சு கேட்பாங்க. எல்லாம் ஒரே பதம் தான். மசகு எண்ணெயினை சுத்திகரிப்பதன் மூலம் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற நுகர்வுக்காக பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா இந்த மசகு எண்ணெயை, அதாவது இந்த கனிய நெய்யை நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னா சுத்திகரிச்சு நாங்க என்ன செய்வோம் என்றால் தரம் பிரிப்போம். தரம் பிரிச்சு அதை நாங்க என்ன செய்வோம் என்றால் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்வோம். சரி, சக்தி மூலமான கனிய நெய்யானது இயந்திரங்களை இயக்குவதற்கும் வாகன போக்குவரத்திற்கும் மின்சார உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஜென்ரேட்டர் இல்லையா, ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலும் ஊத்துவாங்க, மண்ணெண்ணையும் ஊத்துவாங்க இல்லையா, டீசலும் ஊத்துவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு மின்சாரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்துறோம், வாகனங்களுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்துறோம், இயந்திரங்களை இயக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். பெரிய பெட்ரோலை போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க பெட்ரோல் அடிச்சு அந்த இயந்திரங்களை இயக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று காணப்படும். அப்ப எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யறோம், அதிகமாக பெட்ரோல்களை வந்து பயன்படுத்துறோம். இதற்கு மேலாக கனிய எண்ணெய் சார்ந்த உப உற்பத்திகளான தார், ரசாயன பசளை, மசகு எண்ணெய், பிளாஸ்டிக் மற்றும் நிறப்பூச்சிகள் என்பன வந்து இங்க குறிப்பிடத்தக்கதாக வந்து இருக்குது. அப்ப பாருங்க, இதுல இருந்து நாங்க நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். தார் எடுக்கிறது, அதே நேரத்தில் வந்து ரசாயன பசலைகள் வந்து தயாரிக்கிறது. இதெல்லாம் கடைசியில வாரதான் இந்த ரசாயன பசலை, மசகு எண்ணெய், பிளாஸ்டிக்குகள், நிறப்பூச்சிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிய நெய்யில இருந்து தரம் பிரிக்கிறது. பிரிச்சுதான் நாங்க என்ன செய்யறோம், இதுகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
கனிய நெய் எரிபொருளாக பயன்படுத்துவதில் பல்வேறு பயன்கள் காணப்படுகின்றன. அது ஒப்பீட்டளவில் குறைந்த இடையினை கொண்டுள்ளது. இப்ப எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கனிய எண்ணெயை நாங்க எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல இருந்து நாங்க நிறைய பயன்பாடுகள் எடுக்கிறோம் இல்லையா? பாருங்க, பெட்ரோல் எடுக்கிறோம், டீசல் எடுக்கிறோம், மண்ணெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா? தார் எடுக்கிறோம், பாருங்க ரசாயன பசலைகள் எடுக்கிறோம், நிறப்பூச்சிகள் எடுக்கிறோம். பாருங்க, ஒரு கனிய நெய்யில இருந்து எக்கச்சக்கமான பயன்களை நாங்க என்ன செய்யறோம் என்றால் பெற்றுக்கொள்றோம். ஆனால் இதனுடைய இடைகள் இது வந்து அவ்வளவு பெரிய பாரமாக நாங்க தூக்கி செல்ற மாதிரி இருக்காது. ஒரு இடை தன்மைகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவானதாக வந்துதான் காணப்படுமா. எரியும் போது முழுமையாக இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த எரிதலுக்கு என்ன செய்ய வேண்டாம், இது முழுமையாக பயன்படும். இதுல எஞ்சாது. இப்ப உதாரணமா நீங்க பெட்ரோலை பயன்படுத்துறீங்க என்றால் முழுவதுமாக அந்த பெட்ரோல் முடிஞ்சிடும். எஞ்சி எல்லாம் போய் இருக்காது. இப்ப நிலக்கரியை பயன்படுத்தினீங்க என்றால் நீங்க அணைச்சு கிணச்சு என்ன செய்யலாம், அதை வைக்கலாம். ஆனால் பெட்ரோலியம் பத்த தொடங்க மாட்டால் ஃபுல்லா பத்தி முடிச்சு போட்டுத்தான் விடும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நாங்க என்ன பைக்கு போறதுக்குள்ள சார் பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக லிமிட் வச்சிருப்பாங்க. அதுக்கு சரிதானே? அதை ஃபுல்லா என்னன்னு சொல்றது, பத்த வச்சு விட்டீங்கன்னா ஃபுல்லா பத்தி முடிஞ்சிடும். சரிதானே? அப்ப அப்படித்தான் நீங்க யோசிக்க வேணும். பிறகு யோசிக்க கூடாது. அப்ப நாங்க பைக் ஓடி போகல கொஞ்சம் கொஞ்சமா தானே பத்துதுன்னு சொல்லி அதுதான் நாங்க மூடுறது. திறந்து வச்சோம்னா அவ்வளவு என்ன செய்யும், காத்துல பறந்து போயிடும், எரிபொருளாக மேல போயிடும். அப்ப அதனாலதான் நாங்க அதை என்ன செய்யறது, மூடி வச்சு பயன்படுத்துறது. அப்ப இந்த எரிபொருள் கனிமங்கள் முழுமையாக என்ன செய்யும், எங்களுக்கு இந்த பெட்ரோலியத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்ன செய்யும் என்று சொன்னால் தீப்பற்றக்கூடிய தன்மைகள் வந்து, அதாவது எரியக்கூடிய தன்மைகளை வந்து கொண்டிருக்குதாம். இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதும் வீட்டு பாவனைகளுக்கும் இலகுவாகுது. இப்ப இது வந்து கொண்டு செல்றதுல இலகு, ஆனால் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். இந்த பெட்ரோலியத்தை கொண்டு போகும்போது பெரிய பாரம் அப்படி என்றெல்லாம் இருக்காது. ஆனால் கொண்டு போகும்போது என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்பான வகையில வந்து நாங்க என்ன செய்யறோம், இதை கொண்டு போறோம். வீட்டு பாவனைகளுக்கும் இது இலகுவானது. உதாரணமாக மண்ணெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம், வீட்டை இப்ப மண்ணெண்ணெயை பயன்படுத்துறது குறைவு, கேஸ் அடுப்பு வந்ததுக்கு பிறகு. முதல் நீங்க உங்களோட பழைய கால தாக்கட்ட கேட்டீங்கன்னா மண்ணெண்ணெயை வச்சு கொண்டுதான் முதல் வீட்டு பாவனைக்கலாம், விளக்கு கொளுத்துறது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது, மண்ணெண்ணெயை ஊத்தி தான் நெருப்பு வச்சு சமைப்பாங்க. இப்ப நாங்க மண்ணெண்ணெய்களை வந்து இப்ப விளக்கு வைக்கிறல தானே வீட்டுல. அப்ப அதால மண்ணெண்ணெயினுடைய தன்மைகள் குறைவடைந்து கொண்டு போகுது. சில கிராமப்புறங்கள்ல கரண்ட் போனா டக்குன்னு வீடு விளக்கு தான் கொளுத்துவாங்க. சரிதானே? இப்ப சில பேர் இப்ப அதான் இப்ப எல்லாம் மாறிட்டு இப்ப வீட்டு பாவனைகளுக்கும் சில டைம்ல என்ன செய்யற, நாங்க இதுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்றோம். இப்ப சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேட்கலாம். இப்ப சொன்னதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் மசகு எண்ணெய்னா என்ன சார்? மசகு எண்ணெய், கனிய நெய், இப்ப எல்லாம் சேர்ந்து இருக்கும் பிள்ளை. இப்ப இந்த என்னன்னு சொல்றது, எப்படி இருக்கும் என்றால் அந்த ஜெலி ஜெலி இருக்கும் தெரியுமா? ஜெலி பார்த்திருக்கிறீங்களா பிள்ளை? அந்த அது போல இருக்கும், அந்த ஜெலி துண்டு மாதிரி இருக்கும் அந்த மசகு எண்ணெய், அந்த ஜெலி மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்னஸா இருக்கும் அந்த ஜெலித்தன்மையாக. அதை என்ன செய்வாங்க என்றால் சுத்திகரிப்பாங்க. அதை போட்டு என்ன செய்வாங்க, உருக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சுத்திகரிப்பாங்க. அதை எப்படி சுத்திகரிப்பாங்கன்னா நல்லது பெட்ரோலா பிரிப்பாங்க, மண்ணெண்ணெயா பிரிப்பாங்க. அதை உருக்கி 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 தரம் பிரிப்பாங்க. பிரிச்சு கடைசியில எஞ்சினதாக வாருகின்ற அந்த சக்கைகளைத்தான் தாரா எடுக்கிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சக்கையா நல்ல கட்டியா திக்னஸா இருக்கும், அது தாருக்குள்ள எடுத்துருவாங்க. அதை ஆக கழிவுகளை தான் தாருக்குள்ள வாரது. பாருங்க, தார் இந்த ஊத்தும் போது பாருங்க ஒரு வரலுக்க வச்சு எரிப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா பிள்ளை நீங்க தார் உருக்கும் போது? ஆம் சார். அந்த தாரை உருக்குவாங்க. உருக்கி பாருங்க, அதை உருக்கு கட்டி மாதிரி இருக்கும் தார். அதை உருக்கையும் பாருங்க எப்படி போயிரும் சொன்னால் இப்ப ஒரு தண்ணி மாதிரி போயிடும். அதைத்தான் ஊத்தி கொண்டு வருவாங்க. ஊத்துன கொஞ்ச நேரத்தால என்ன செஞ்சிடும், அது அப்படியே இறுகி போயிடும். அதுலதான் நம்ம என்ன செய்யறோம், வாகனங்களோடி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் அந்த மசகு எண்ணெயினுடைய தரம் பிரிப்பு. இந்த அந்த அந்த ஜெலி மாதிரி இருக்கிற அந்த அந்த தன்மைகளை தான் என்ன செய்வாங்கன்னா உருக்கி தரம் பிரிச்சு 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 எடுப்பாங்க. சரியா? அதைத்தான் அங்க மசகு எண்ணெய், கனிய நெய், கனிய எண்ணெய் அப்படின்லாம் சொல்றோம். கனிய நெய், மசகு எண்ணெய் அப்படின்லாம் சொல்றோம். சரிதானே பிள்ளை? ஓகே சார். சொல்லுங்க ஃபிலான். மேற்படிவாக்கல் மூலமா சார் இதெல்லாம் பிரிக்கிறது? மேற்படி ஏன் தம்பி, அதே நீங்க மேற்படிதல் சொன்னா தம்பி, அது வந்து ஜிஏஎஸ் இல்ல தம்பி, அது இருப்பது மேற்படிதல்ன்றது. இல்ல சார், மேற்படிவாக்கல் விலங்குல நீங்க என்ன கேக்குறீங்க? மேற்படிவாக்கல் கேக்குறீங்க, உருக்குறத கேக்குறீங்களா? அப்படியா? இல்ல சார், இப்ப நிலத்துக்கு கீழே இருந்து ஒரு கனியத்தை எடுத்து வந்து அவங்க மேற்படிவாக்கல் செஞ்சு தானே ஒவ்வொரு தரமா பிரிக்கிறாங்க. மேல மண்ணெண்ணெய், கொண்டு பெட்ரோல். வந்து சொல்றீங்களா? அப்படியா? ஓ சார், அந்த செயல்முறை வந்து மேற்படிவாக்கல் தானே சொல்றேன் இல்லையா?
நாங்க மேற்படி வாக்கம் என்ற ஒரு தன்மைகளை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதை நாங்க ஜிஎஸ்க்குள்ள சொல்லுவோம். அது பெரும்பாலும் இப்ப சில என்ன பிரச்சனை என்றால் இது வந்து சயின்ஸுக்குள்ளேயும் இருக்குது. இது சம்பந்தமானது. இப்ப ஜிஎஸ் படிக்கும் போது ஐடியும் வரும். ஆனா நீங்க ஐடியையும் இதையும் கொண்டு வந்து நிறைய பிள்ளைகள் குழப்பி அடிச்சு கொண்டு இருக்கும். இப்ப நீங்க அப்படியெல்லாம் ஓவரா யோசிக்காதீங்க. சரிதானே பிளான்? மேற்படி வாக்கம்ன்றது நாங்க அப்படியான வசனங்களை பயன்படுத்தினீங்க என்றால் இப்ப புவியியல் டீச்சராக நினைப்பாங்க இந்த படியன் என்னது ஜிஎஸ் வச்சு கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறான்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. சரிதானே பிளான்? நீங்க புது புது டேர்ம்களை கொண்டு வந்து போடாதுங்க இதுக்குள்ள. சரிதானே தம்பி? ஓகே சார். ஒருக்கா நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஸ்கீமை ஒருக்கா பார்க்கணும் பிள்ளைகள். நீங்க ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா நீங்க புது புது டேர்ம் போடும்போது இப்ப சில டீச்சராக நினைச்சுவாங்க ஏன் இந்த படி இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இப்படி நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நிலத்துக்கு உட்பகுதியில் இருக்கின்ற கனிமங்களை அகழ்ந்தெடுத்து மேற்பகுதியில அப்படின்னு பயன்படுத்துங்க. மேற்படிதல் என்ற ஒரு தன்மையை போடாம மேலே கொண்டு வந்து அது தரம் பிரிக்கப்படுது அப்படி எழுதுங்க. சுத்தமான தமிழ்ல அப்படி எழுதுங்க. சரிதானே பிளான்? ஓகே சார். ஓகே சரி. அடுத்தது வேற யாருக்கும் சந்தேகம் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். வேற யாரும்? அஸ்னா, ஆயிஷா, ஆயிஷா பிளைண்டா? சார் கேளுங்க நுகா. நுகாட சத்தத்தை காணலாம் பார்த்தேன். நான் கேளுங்க. இந்த இரும்பு தாதை எப்படி சார் முதலாம் வகை கைத்தொழில்னு சொல்றோம் நம்ம? இப்ப இரும்பு தாதுன்றது வந்து எங்களுக்கு சுரங்கமா தான் இருக்கும். இரும்பு தாது நாங்க அதை உருக்கி நாங்க இரும்புக்குள்ள எடுத்தோம் என்றால் அது எங்களுக்கு வேறொரு கைத்தொழில் உற்பத்தி கைத்தொழில்களை வரும். இரும்பு தாதுன்றது எங்களுக்கு நிலப்பகுதியில இருந்து நாங்க அகழ்ந்தெடுக்கிறது. அப்ப அது அகழ்வு கைத்தொழில் தாதுன்றது சுத்தமான இரும்பு அல்ல. சரிதானே நுகா? சுத்தமான இரும்புன்றது இரும்பு தாது அல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மண் கல்லு அதெல்லாம் சேர்ந்து போயிருக்கும். அதெல்லாம் பிரிச்சு உருக்கி வேறையா எடுப்பாங்க. சரிதானே? நீங்க நினைக்க கூடாது இப்ப நம்ம பயன்படுத்துற இரும்பு மாதிரித்தானே இந்த இரும்பு தாது இருக்கும் அப்படி யோசிக்க கூடாது. இது வந்து இதோட நிறைய மிக்ஸ் பண்ணிருக்கும். சில கனிமங்களும் இதோட சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு எடுத்து இரும்ப வேறையா உருக்கி எடுப்பாங்க. எடுத்துத்தான் அதை இரும்பாடிக்கிறது. சரிதானே நுகா? நுகா இரும்பு தாதுன்றது பிள்ளை இப்படி இருக்கு. அதை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது போட்டு உருக்குவாங்க. பெரிய உலையொண்டை வச்சுக்கொண்டு உருக்குவாங்க. அந்த நல்ல வெப்பத்தை நல்லா கூட்டினாலே 6000 பாகை செல்சியஸ் வெப்பநிலைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் போட்டு நல்லா உருக்குவாங்க. அந்த இரும்பை உருக்கி நல்லா தண்ணி ஆனதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அதுல இருக்கிற கனிமங்கள் எல்லாம் வேற அதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கும். நாங்க அதெல்லாம் படிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் தரம் பிரிச்சு வேறையா எடுப்பாங்க. எடுத்து சுத்தமான இரும்பை மட்டும்தான் இங்க தரமா வேறையா எடுப்பாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு பெரிய கைத்தொழில் இல்ல. பெரிய கைத்தொழில் இரும்புருக்கு கைத்தொழிலாம் பெரிய கைத்தொழில். நாங்க படிக்கல இரும்புருக்கு கைத்தொழிலாம் படிச்சதே இல்லை. இப்ப உங்களுக்கு இல்லாது இரும்புருக்கு கைத்தொழில் அந்த சம்பந்தப்பட்ட வரும். இப்ப இந்த அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து அமெரிக்கா ஜப்பானும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்படி என்றால் ஏன் அந்த ஒப்பந்தம் கொண்டு வந்தவங்க வடிவ சொல்றேன். இப்ப நுகா கேட்டதுக்காண்டி ஐக்கிய அமெரிக்கா தான் முதல் என்ன செஞ்சாங்கன்னா ஜப்பான்கிட்ட வளம் இல்லை. ஜப்பான்கிட்ட ஒரு வளம் கூட இல்லை. வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப என்ன ஜப்பான் சைக்கிள் தான் பயன்படுது. அங்க இருக்கிறவங்க கூட புத்திசாலித்தனம் பிள்ளைகள். அதான் அந்த புத்திசாலித்தனம். ஜப்பான் வளம் இல்லை. நீங்க பாருங்க ஜப்பான் எல்லாம் இறக்குமதி தான் செய்யும். பாருங்க ஜப்பான்ல அதிகளவான வளம் ஜப்பான்கிட்ட இல்லவே இல்லை. ஜப்பான் முதல் அமெரிக்கா விட்டா இரும்பு தாது வாங்கி எடுத்து வாகன உதிரி பாகங்களை வந்து செய்தாங்க. ஆனால் ஐக்கிய அமெரிக்கா என்ன செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னால் கழிவு இரும்புகளைத்தான் ஜப்பானுக்கு கொடுத்தானுங்க. அப்ப அது ஜப்பான் பிடிச்சிட்டு கழிவு இரும்புன்னு சொல்லி அப்ப இவங்களோட மார்க்கெட் வந்து உடைஞ்சு போயிட்டு ஜப்பான். அப்ப இவங்க யோசிக்கிறாங்க இவனுக்கு கழிவிரும்பு தாரானுங்களே நாங்க எங்கட மார்க்கெட்டை வந்து என்னட்டு கொண்டு போறோன்ற மாதிரி இவங்களுக்கு யோசனை ஜப்பானுக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க அடுத்தது யார்கிட்ட போறது என்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீனா கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட மூடிய பொருளாதார கொள்கை அவன் கொடுக்க மாட்டான். அப்ப இந்தியாட்டாம் போக வேணும். அப்ப இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு உடன்படிக்கை 100 நாள் உடன்படிக்கையோட கொண்டு 100 ஆண்டு கால உடன்படிக்கையோட கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்தியா தான் சுத்தமான இரும்பை யாருக்கு கொடுத்தோன்னு சொன்னா ஜப்பானுக்கு கொடுத்தவங்க. அவங்க தான் அதிகளவான உதவி பாகங்களை வந்து தரமான வகையில உற்பத்தி செய்தாங்க. அப்ப உற்பத்தி செய்ய வலிக்கிட்ட உடனே இந்தியாவினுடைய உதிரி பாகங்கள் டவுன், ஜப்பானுடைய உதிரி பாகங்கள் தொப்புக்கு போயிட்டு. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டெல்லாம் சண்டை பிடிக்கும் போது அப்ப எனக்கு ஜப்பான் சைக்கிள் தான் வாங்கித்தாங்க என்று சொல்லி சண்டை பிடிப்பீங்க. பாருங்க என்னென்றாலும் ஜப்பான் இப்ப எனக்கு தான் மோட்டை வாங்களோ ஜப்பான் மோட்டர் சைக்கிள் எனக்கும் இது ஏனென்றால் பாகங்கள் எல்லாம் உறுதித்தன்மையாக இருக்கும். இப்ப உதாரணமா நீங்க பாருங்க இந்த டியோ பைக்குகளையும்
சரிதானே? சும்மா நோமலா தெரியும் இந்த டிவிஎஸ் வெஹிக்கிள் வெறும் முட்டைக்கோது மாதிரி தான் இருக்கும். இந்த டிவிஎஸ் வெஹிக்கிள் எல்லாம் முட்டைக்கோது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டியோ பைக்கு பாருங்க, அதனுடைய அந்த சத்தம், இந்த என்ஜின் சத்தம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், மாறாது. இந்த டிவிஎஸ் எல்லாம் வாங்கி ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு கட கட கடன்னு போகும். அப்ப அவங்களுடைய அந்த அந்த உறுதியான தன்மைகளை தான் மக்கள் விரும்பி கொண்டாங்க. அதுல இருந்து இந்தியான்னு பார்த்தா இது சரிப்பட்டு வராது. இவனுக்கு நம்ம இரும்பு தாதை கொடுத்தோம்டா நம்மட மார்க்கெட் அடிபடுது போகுதுன்னு சொல்லி அந்த 100 நாள் திட்டத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப ஜப்பான் இன்னும் யோசிச்சானு சொல்லி சொன்னால், இதை நாங்க தக்க வச்சு கொள்ள வேணும் என்றதன் அடிப்படையில் என்ன செஞ்சான்னு சொன்னால், இப்ப கழிவிரும்ப வாங்கி அவங்க சுத்திகரிச்சு தரமான வகையில என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் உலக நாடுகளுக்கு வந்து விநியோகிக்கிறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய அமெரிக்காவினுடைய வாகனங்கள் ஜப்பான்ல ஓடாது, ஆனால் ஜப்பான் வாகனம் ஐக்கிய அமெரிக்காவில் ஓடுமா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஐக்கிய அமெரிக்காவை கூட என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜப்பானுடைய வாகனங்களை கூட விரும்புறாங்க ஜப்பான்காராக்கள், சரிதானே? ஐக்கிய அமெரிக்க மக்கள். ஆனால் ஜப்பானுடைய வாகனங்கள் ஐக்கிய அமெரிக்காவில் ஓடுமாம், ஆனால் ஐக்கிய அமெரிக்காவினுடைய வாகனங்கள் ஜப்பானில் ஓடாதாம். அப்படித்தான் அந்த நாட்டினுடைய உறுதி பாகங்களும் அந்த அவங்களுடைய அந்த ப்ராடக்டும் அப்படி இருக்கும், சரிதானே முகா?